ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கொதிநிலை நேற்று எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். கரெக்டாக இத்தனை கண்டெய்னரில் மொத்தம் வந்து 80 கண்டெய்னர் அதில் வந்து வெப்பன்ஸ் போகுது. ஏன்னா 80 கண்டெய்னர் அடே அப்பா வெப்பன்ஸ் போகுது. ஏன்னா அந்த கண்டெய்னர் வெப்பன்ஸ் கொடுத்தது அமெரிக்கா. அவனுக்கு தெரியாதா? இந்த ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய பண்ணையார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கீழே வந்து ஒரு 4 பேரை வச்சு இல்லை 10 பேரை வச்சு அடித்து விளையாட விடுவாங்க. சவுதியை பற்றி ஒரு செய்தி. ஓகே, 1800 முறை தாக்குனாங்க அமெரிக்கா. ஒன்றும் பண்ண முடியாம அமெரிக்காவின் ஹரி ட்ரூமன், அமெரிக்காவுடைய வில்சன் கப்பல்கள் ஓமன் மூலம் புரோக்கரேஜ் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அறிவிப்பு என்ன தெரியுமா? அமெரிக்கா வந்து தேவைப்பட்டா நாங்கள் வந்து எங்கள் படைகளோட வந்து ஈரானுக்குள்ளே வருவோம். இப்போ யுஏஇக்கும் சவுதிக்கும் பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடிபட போகிறது துபாய். இன்னும் 2 வருஷத்துக்குள்ள ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை நடத்திடுவாங்க. நேயர்களே, ஜெம் தொலைக்காட்சியினுடைய அரசியல் ஆடுகளம். இன்றைக்கு நாம் பேச போகிறது சர்வதேச செய்தி பகுப்பாளர் திரு கஸ்ஸாலி அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். சார் வாங்க. வணக்கம் சார். இன்றைக்கு நம்ம தற்போது ஒரு அயலக செய்தியாளராக உங்கள்கிட்ட கேட்கறது, இன்று காலை வந்த செய்தி, ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் இஸ் கோயிங் ஆன் அமங் த அரபு நேஷன்களுக்கு மத்தியில் ஒரு பரபரப்பு. குறிப்பாக சொல்ல போனால் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு கொதிநிலை நேற்று எக்ஸ் தளத்தில் போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். யுனைடெட் அரபு எமிரேட்ஸை அடிச்சிட்டாங்க, அவங்க வெளியேறிட்டாங்க சவுதியின் மூலம். பெரிய துரோகம். இதெல்லாம் என்ன போக்கு? நீங்கள் ஒரு சர்வதேச செய்தியாளராக உங்களுடைய கருத்தை நான் கேட்குறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மக்களோட மனநிலை இருக்குல்ல, அதாவது செய்தியாக வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆமாம். ஓகே, இது வந்து இங்கே எஸ்டிசி குரூப்புக்கு யுஏஇ அபுதாபி, மெயினாக அபுதாபி அந்த மன்னர், அந்த ரூலர் வந்து இங்கே 2 கப்பல் அனுப்புனார். அது வந்து சவுதி வந்து இந்த ஹதரமௌத் ஏரியாவில் இருக்கிற முக்கால் போர்ட். ஹதரல் மௌத்துங்கிறது ஒரு துறைமுக நகரமா? ஒரு நகரம், நகரம். இந்த பக்கம் ஏடன், அங்கே சனா, அந்த மாதிரி இது வந்து ஒரு துறைமுக நகரம். அதில் வந்து முக்காலாங்கிற துறைமுகம். சரி. அது வந்து சதன் சைடு. அதில் வந்து இறக்குனாங்கன்னு தெரிஞ்சு அதுக்கு டீட்டெயில் வந்து துல்லியமாக கொடுத்தது அமெரிக்கா. ஓகே, அவங்க அந்த அடித்த ஆயுதம் இருக்குல்லையே, அது கொடுத்தது அமெரிக்கா. கப்பலில் வந்தது அமெரிக்கன் வெப்பன். எல்லாமே அமெரிக்கா வெப்பன் தான். ஆமாம், அவன் இங்கே கொடுப்பான், இங்கே அடிப்பான். பார்த்தீங்களா அமெரிக்கா. சார், இப்போது அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். அவர் மட்டும் இல்லை, சவுதி அரேபியா. முதல் செல்ல பிள்ளை சவுதி அரேபியா. சவுதி தான் ஃபர்ஸ்ட். 2 பேருமே வச்சுக்கிடுங்க. 2 பேரும் முக்கியமாக வந்து 3 பேர். ஏன்னா மிகப்பெரிய தளம் வச்சிருக்கிறது கத்தாரில். அதான் உலகத்திலே பெரிய தளம், மிகப்பெரிய தளம். அப்போ கத்தார் செல்ல பிள்ளை தானே. இப்போ அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகளுக்கிடையே மோதல். அதை இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம், செல்ல அடிமைகள். செல்ல அடிமைகள். ஆமாம், சவுதி அரேபியா. இப்போ சவுதி அரேபியாவுக்கு இந்த செய்தியை சொன்னது அமெரிக்கா தானே. அமெரிக்கா தான். அவனோட சேட்டலைட் பிக்சர் உளவு மூலமாக கரெக்டாக இத்தனை கண்டெய்னரில் மொத்தம் வந்து 80 கண்டெய்னர் அதில் வந்து வெப்பன்ஸ் போகுது. ஏன்னா 80 கண்டெய்னர் அடே அப்பா வெப்பன்ஸ் போகுது. ஏன்னா அந்த கண்டெய்னர் வெப்பன்ஸ் கொடுத்தது அமெரிக்கா. அவனுக்கு தெரியாதா? அவனுக்கு தானே தெரியும். அங்கே கொடுத்து விட்டுட்டு இந்த பக்கம் வந்து இங்கே சொல்லி அடித்து முடிச்சிட்டாங்க. பிள்ளையும் கிள்ளி தொட்டிலாம். அதே தான். என்னன்னா, இப்போ அந்த 80 கண்டெய்னர் வெப்பன் இருக்குல்ல, அதுக்கு யுஏஇ காசு கொடுக்கணுமா அமெரிக்காவுக்கு? சரி, இங்கே அடிக்கிறதுக்கு சவுதி அரேபியாவுக்கு காசு கொடுக்கணுமா? சவுதி அரேபியா வந்து அமெரிக்கா காசு கொடுக்கணுமா? இது சப்ளைக்கும் காசு, அடிக்கிறதுக்கும் காசு, அப்புறம் அந்த சேட்டலைட் இதுக்கு உளவு கொடுக்குறான் இல்லையா, அதுக்கு காசு, அப்புறம் இன்னொரு காசு இருக்கு இனி பஞ்சாயத்து பண்ணுறது. பஞ்சாயத்து. அதே தான் விஷயம். இப்போ ஏற்கனவே $1.4 ட்ரில்லியன் வந்து யுஏஇ கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் இவங்க சொன்னது வந்து 1.2 ட்ரில்லியன் வந்து கத்தார் கொடுக்குறேன்னாங்க அமெரிக்காவுக்கு. கிட்டத்தட்ட நீங்கள் சொல்கிறது 250 லட்சம் கோடி வந்துட்டு. ப்ளஸ் சவுதி அரேபியா வந்து 600 பில்லியன் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. 300 லட்சம் கோடி. 300 லட்சம் கோடி. இதுக்கு வந்து இடையில இவங்க வந்து கொஞ்சம் அப்படியே டல் ஆனாங்க. இந்த கத்தாரில் வந்து இஸ்ரேல் அடித்தோடனே கொஞ்சம் அமைதியானாங்க. அப்போ திருப்பி ஏற்றி விடணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறதுக்கு நீ வந்து இதை அனுப்பிச்சி விடு. இப்போ இவங்க என்னென்னா, உண்மையிலேயே இவங்க வந்து சவுதிக்கும் யுஏஇக்கும் வந்து 71க்கு முன்னாடி இருந்தே பஞ்சாயத்து இருக்குது.
அந்த ஒரு இடம், அதாவது யுஏஇக்கும் சவுதிக்கும் இடையில பார்டரில் ஒரு ஆயில் ரிஃபைனரி ஏரியா, அது யாரோடது அப்படின்னு பிரச்சனை. 71 வந்து யுஏஇ ஃபார்ம் பண்ணும்போது சரி ஓகே அப்படின்னு சவுதிகிட்ட கொடுத்துட்டாங்க. சரி. அந்த இதில் ஆரம்பித்து அப்புறம் ஒரே சண்டையாக இருந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஒன்று வந்தது. ஓகே, அதில் வந்து ஐயோ நம்மளுடைய இதுக்கே அடிவேறையே பிடுங்குறாங்களே அப்படின்னு சொல்லி யுஏஇ சவுதியெல்லாம் ஒன்றா சேர்ந்து அங்கே வந்து அடித்தாங்க. எல்லாம் முடிஞ்சு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இப்போ திரும்ப வந்து ஏமன். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, இந்த ஒரு பெரிய பணக்காரங்க பெரிய பண்ணையார்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கீழே வந்து ஒரு 4 பேரை வச்சு இல்லை 10 பேரை வச்சு அடித்து விளையாட விடுவாங்க. ரசிக்கிறது அந்த குரூர மனப்பான்மை இருக்குல்ல, அது என்னென்னா இப்போ வந்து ஏமன்லேயும் இஸ்லாம் தான் இருக்குது, அங்கேயும் இஸ்லாம் தான். ஸோ இந்த இடத்துல மதமே கிடையாது. அவன் பணக்காரன், இவன் வந்து பண வசதி இல்லாதவன், அவ்வளோதான். இங்கே வந்து இங்கே துண்டாடி இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஹவுத்திஸ், இன்னொரு பக்கம் பார்த்தா சவுதி பேக் பண்ணுற பிஎல்சி, பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சில். அப்புறம் யுஏஇ பேக் பண்ணுறதை பார்த்தா எஸ்டிசி, சதர்ன் டிரான்சிஷனல் கவுன்சில் அப்படின்னு. இந்த 3 பேர் சேர்ந்து மாறி மாறி வந்து இந்த மக்களை வந்து நிம்மதி இல்லாமல் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒட்டுமொத்த ஏமன் மக்களை, ஒட்டுமொத்த ஏமன் மக்கள் அங்கே. அதாவது ஒரு நாடு வந்து எப்போ சுபிச்சம் எப்போ அடையும்? ஜாதி கலவரம், மத கலவரம் இருக்கக்கூடாது, கலவரமே வரக்கூடாது, அப்புறம் டெரரிசம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அப்புறம் எப்போ பார்த்தாலும் பக்கத்துலேருந்து வந்து இந்த குண்டை போட்டுருவானோ ராக்கெட் அனுப்புவானோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. அப்போ என்ன, வெளியிலேருந்து நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க, டூரிசம் வருவாங்க. நான் வந்து ஏமன் போயிருக்கேன், ஏடன் போயிருக்கேன். ஆனால் ஒரு அற்புதமான பிளேஸ், நல்லா. நான் வந்து அங்கே ஏடனில் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்து டிசைனுக்காக போயிருந்தேன், ஒரு கார்டன் டிசைனுக்கு. அங்கே பார்த்தா மண் வந்து விளைச்சல் அப்படி அழகாக விளையக்கூடிய ஒரு மண் வளம். ஏடன் துறைமுகம், ஏடன் துறைமுகம் வந்து ரொம்ப ஃபேமஸ், அந்த காலத்தில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப பழைய. அங்கம்மா அது என்ன அப்படின்னா 3 பக்கமும் வந்து பெரிய மலை குன்றுகள் இருக்கும், கப்பல் உள்ளே வரலாம், நேச்சுரல். ஆமாம், உள்ள போயிருக்கேன், நான் போயிருக்கேன் நான். இன்னும் அருமையான ஒரு இடம். அப்படி ஒரு நேச்சுரலாக இருக்கிற இடத்த மக்களை வந்து ஆட்சியாளர்கள் நல்லா இல்லாமல் அவங்க வந்து உண்மையிலேயே நாசமாக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி 2000 வருஷம் பழமையான ஒரு குகை மாதிரி அங்கே உள்ளே போயிருந்தேன். அப்படி ஒரு, அதாவது வரலாற்று ரீதியாகவும் ஓகே கல்ச்சுரல் ரீதியாகவும் சவுதிக்கெல்லாம் முன்னாடி வந்து ஏமன் தான் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபேமஸ். ஆமாம். அப்போ வந்து அதை பூரா கீழே இறக்கி அப்படி பார்த்தா ஏமனுக்கு வந்து இந்த பெட்ரோல் வளமில்லையான இருக்குது, ஆனால் எடுக்க விடலை, பிரச்சனை. எல்லாம் சேர்ந்து ஏமனை வந்து ஒரு பஞ்ச பராரி நாடாக்கி, செழிப்பான எல்லா செழிப்பும் இருந்தும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் சவுதியை விட, யுஏஇ விட, கத்தாரை விட, குவைத்தை விட, பஹ்ரைன் சின்ன இடம், அதை விட்டுருங்க, இதெல்லாத்தையும் விட ஏமன் வந்து அக்ரிகல்ச்சரில் வளமாக இருக்குது, ஆயில் ரிஃபைனரி ஆயிலில் வந்து இருக்குது, ரிசோர்ஸ் இருக்குது, அது போக மக்கள்கிட்ட வந்து உழைப்பு இருக்குது. ஆனால் அந்த மக்களை உழைக்க விடாமல் இந்த இடத்துல ஒரு இடைச்சலாக ஒன்று சொல்லலாம். அங்கே போயிருக்கும்போது பார்த்தா என்னென்னா போதை ஒன்று இருக்குது. நம்ம ஊர் டாஸ்மாக் மாதிரி இல்லாமல் அங்கே போதை அப்படின்னா கத்து அப்படின்னு ஒரு இலை இருக்குது. அந்த இலையை வந்து வெத்தலை மாதிரி ஒரு இலை, ஓபியம்லாம் சொல்கிறாங்களே, ஓபியம் இல்லை, ஓபியம் மாதிரி அது வந்து அந்த கத்தி இலை நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். அது ஒன்றுமே இருக்காது நமக்கு. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா காலையிலேருந்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. மத்தியானத்துக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கட்டை பாய், அதை வந்து ஒரு கட்டச்சோறு கழுத உரைச்சிட்டு இருக்கும்ல, உண்மையிலே அதே மாதிரி அங்கங்கே கட்டச்சோரில் வந்து உட்காந்துட்டு கையில் வந்து ஒரு முட்டுக்கு ஜஸ்ட் கீழே வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சின்ன கத்தி மாதிரி ஒன்று சொறி வச்சுருப்பாங்க. அப்படி வச்சுட்டு அங்கே அவன் ஒருத்தன் 2 பேரும் தனித்தனியாக வந்து உட்காந்து 4 மணி நேரம் வந்து அந்த கத்தி இலையை போட்டுட்டு, அந்த கனடா ட்ரைன்னு ஒரு ட்ரிங்க் இருக்குது, கோகோ கோலா, இதை வந்து குடிச்சிக்கிட்டே 4 மணி நேரம் போடுவாங்க, ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து. அப்போது மொத்த உழைப்பு, மேன் பவர், இது எல்லாம் வீணாக போகுதா? அது எல்லாத்தையும் வீணாக்கி அந்த நாட்டை வந்து நாசமாக்கி இப்போ வரைக்கும் வந்து கத்துக்கு அடிமை. கத்துங்கிறது ஒரு வெத்தலை மாதிரி சின்ன இலை மாதிரி, போதை கத்துன்னா தெரியாது, போதைக்கு அந்த போதை இலை, புகையிலை மாதிரி, புகையிலை அப்படித்தான். ஆமாம், அதை போட்டுட்டு வாயில் வச்சுட்டு அந்த கண்ணை வீங்கி இருக்கும். கேன்சர்லாம் வந்துருமே, எத்தனை பேர் கேன்சர் அங்கே. உண்மையிலே அந்த மக்களோட உழைப்பு, அதோட ஹெல்த்து எல்லாத்தையும், நலன் எல்லாத்தையும் சாகடிச்சு இவங்க வந்து இந்த பக்கம் ஒருத்தர் எஸ்டிசிக்கு அனுப்புகிறான், பணம் அனுப்புகிறான், ஆயுதம் அனுப்புகிறான். அப்புறம் ஈரான் பார்த்தா வந்து ஹவுத்திஸுக்கு வந்து எல்லா இதுவும் கொடுக்குறாங்க. அப்புறம் பிஎல்சிக்கு அங்கே இருக்கிற ஆட்சியாளருக்கு வந்து சவுதி வந்து பேக் பண்ணுறாங்க. இப்படி 3 நாடும் இவங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போ அதை புரிகிற மாதிரி சொன்னால், அலிமி என்பவருடைய தலைமையில் ரெகக்னைஸ்டு கமிட்டி ஒன்று, சவுதி பேக்டு, சவுதி பேக், சவுதியுடைய அரசு தான், சவுதி அரசு. அப்புறம் வடக்கு பகுதியில் வந்து ஈரானுடைய ஹவுதிகள்.
இப்போ தான் அந்த ரெபல்ஸ் எஸ்டிசி வருது. ஆமாம். எஸ்டிசின்ற நோக்கம் என்ன? எஸ்டிசி நோக்கம் வந்து அது வந்து எப்படின்னா வாலாற்ற நாய். அவங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது? இப்போ திடீர்னு வந்து முக்காலா துறைமுகத்தை வந்து பிடிச்சாங்க. என்னென்னா அது வந்து சவுதியோட பேக் பண்ண இடம், அது பிடிச்சாங்க. எதை பிடிச்சிட்டு அப்போ என்ன, சவுதிக்கு வந்து பிரச்சனை வந்துடும், ரிஃபைனரி இருக்குது, பிரச்சனை வந்துடும். ஏன்னா ஆக்சுவலாக சவுதி அந்த சைடில் இருந்தாலுமே இந்த சைடில் ரிஃபைனரி இருக்குது, அவனுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு உடனே வந்து ஆயுதத்தை எடுத்து கட் பண்ணாங்க. என்ன பிரச்சனைனா எஸ்டிசிக்கு ஒரு நோக்கம் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. கேட்டால் வந்து நீ சரியில்லை, நீ ஆட்சி சரியில்லை, நாங்கள் வந்து பெருசாக வரோம் அப்படின்னு. இந்த ரெண்டு கேட்டல ஹவுதிஸ் இருக்காங்களா, அது ரொம்ப பயங்கர வலிமையாக இருக்காங்க. அமெரிக்காவே எதிர்த்து. ஹவுதியை பற்றி நம்ம வந்து பலஸ்தீனத்திலே பார்த்தோம், நிறைய பேசியிருக்கோம். ஹவுதியை பற்றி ஒரு செய்தி உங்களுக்கு தெரியாத செய்தி இல்லை. ஓகே. 1800 முறை தாக்குனாங்க அமெரிக்கா, ஒன்றும் பண்ண முடியாம. அமெரிக்காவின் ஹரி ட்ரூமன், அமெரிக்காவுடைய வில்சன் கப்பல்கள் ஓமன் மூலம் புரோக்கரேஜ் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா, போயிட்டு அப்புறம் வந்து இப்பதான் நடந்துச்சு 6 மாசம் சமாதானம், ஹவுதிஸோட சமாதானம். இனி என்ன தாக்காத, நான் உனக்கிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செங்கடல் வந்து சொல்லிட்டு மட்டும் இல்ல. அப்ப ஹவுதி சொன்னா இஸ்ரேல நீ தலையிடக்கூடாதுன்னா, இஸ்ரேல்ல நீ அடிச்சுக்கோ, என்ன நாட்டுடைய ஹரி ட்ரூமன் அடிக்காத. அமெரிக்கா எழுதி கொடுத்துட்டு பயந்து ஓடினது ரொம்ப வருஷம் இல்ல, 8 மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, 7 மாசத்துக்கு முன்னாடி. அப்போ ஹவுதிஸ் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, வெரி ஸ்ட்ராங். ஹவுதிஸில் இருக்கிற வீரர்கள் இருக்காங்கல்ல 3 லட்சம் பேர். 3 லட்சம் பேர். 3 லட்சம் பேருக்கு வந்து மாதமாக சம்பளம் கொடுக்கணுமே, அப்புறம் அவனுக்கான சாப்பாடு, அவனுக்கான ஆயுதம் அப்படின்னு. அந்த இடத்துல வந்து ஈரான் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஈரானை பார்த்து ஏன் சவுதி பயப்படுறான் அப்படின்னா, இந்த மாதிரி ஹவுதிஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் வந்து எஸ்டிசியும் பிஎல்சியும், அது சொல்லப்போனால் யுஏயோட டெரரிஸ்ட் குரூப் அல்லது செப்பரேட்டிஸ்ட் குரூப்பு, ஒரு பிரிவினைவாத குரூப், அது வந்து எஸ்டிசி. அப்புறம் ஆட்சியாளர் வந்து பிஎல்சி. ஓகே, ஜனாதிபதி. ஆட்சியாளர் சவுதி குரூப் தானே, சவுதி குரூப், சவுதி தானே. இந்த 2 பேரையும் மோத விட்டு ஹவுதிஸ் ஈரான் வேடிக்கை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஒன்றுமே சொல்ல, இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை. ஒரு வார்த்தை வந்து கண்டனமோ ஆதரவோ எதுவுமே தெரிவிக்கல. ஹவுதிஸும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன வேலையை பார்க்குறான்னா, இந்த ரீஜனில் வந்து செங்கடலில் வந்து ஏதாவது இஸ்ரேலுக்கு வந்து போச்சு அப்படின்னா அதை அடிப்போன்னு சொல்லி அவன் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். யாரு? ஹவுதிஸ். இதுக்கு சம்மந்தமாக எதுவுமே சவுதி ஈரானுடைய மெயின் எதிரியா அமெரிக்கா இஸ்ரேல் தான். அமெரிக்கா இஸ்ரேல் தான். ஆமாம். என்னன்னா இப்போ இந்த நேரத்தில் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு என்ன பண்ணுறான்னா, இங்கே ஈரான் வந்து ரொம்ப சைலண்ட்டாக அவனோட அந்த அணுவாயுத என்ரிச்மெண்ட் இருக்குல்ல, அதை வந்து வேலையை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் இதில் இடைச்சல்களை என்ன சொல்லணும்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அங்கே பயங்கரமான உள்ளுக்குள்ளே ரகலை வந்துச்சா, எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லை, இது இல்லை, அது இல்லைன்னு சொல்லி மக்களை தூண்டி விட்டாங்களா. என்னென்னா அந்த அரசோட கவனம் வந்து மக்கள் போராட்டத்தில் போயிடுச்சு அப்படின்னா வந்து என்ரிச்மெண்ட் வந்து பிரச்சனைக்காகும். அப்புறம் திடீர்னு வந்து அவங்க தாக்க உள்ளே வரலாம். இப்போ இன்றைக்கி காலையில் அறிவிப்பு, இன்றைக்கி நேற்று நைட்டு அறிவிப்பு என்ன தெரியுமா, அமெரிக்கா வந்து தேவைப்பட்டால் நாங்கள் வந்து எங்கள் படைகளோடு வந்து ஈரானுக்கு உள்ளே வருவோம் அப்படின்னு. நீ வந்து என்ன செய்ய போகிற வந்தால் இப்போ வந்து எல்லாமே வந்து பெருசாக விளைஞ்சிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையில் வந்து எப்படின்னா, இதை எப்படி வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் முக்கியமாக வந்து இந்த மிடில் ஈஸ்ட் பாலிட்டிக்ஸை பார்க்கணும் அப்படின்னா, இஸ்ரேல் வந்து வாங்கின அடி அப்புறம் டெவலப்மெண்ட், அந்த புண்ணோட காயம் ஆறணும்ல, அதுக்கு அவன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கான். இவன் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஈரான் வந்து அவன் வந்து தன்னை தயார்படுத்திகிட்டு இருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஏமனில் வந்து ஹவுதிஸ் வந்து அவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் அந்த உத்தரவுக்காக கவனிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் இந்த அண்ணன் தம்பிகளை அடிக்க விட்டோம்னா என்ன நடக்கும்? என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஈரானில் எடுத்திங்கன்னா மிகப்பெரிய வானளாவ கட்டடங்கள்லாம் ரொம்ப குறைவு. ஏமனில் சொல்லவே வேண்டாம், ஒன்றுமே இல்லை. ஆனால் சவுதிக்கும் யுஏக்கும் என்ன பிரச்சனைன்னா, பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்து 9 லட்சம் பேரல் வந்து ஒரு நாளைக்கு இவன் வந்து உற்பத்தி பண்ணுறான்னா, அவன் யுஏஇ வந்து முக்கியமாக அபுதாபி 3 லட்சம் பேரல் அவன் உற்பத்தி பண்ணுறான், 3ல் 1 பங்கு. ஓகே, அப்போ 1.4 ட்ரில்லியன் வந்து இவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கான்னா, அவன் வந்து ஒரு 400 பில்லியன் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இந்த அளவில் உள்ள டிஃப்ரென்ஸில். ஆனால் மக்கள் வர்றது பூரா என்ன பண்ணுறாங்க, யுஏஇயில் இருக்கிற துபாயில் வந்து ஆஃபீஸ் ஆரம்பிச்சு அங்கே இருந்து தான் எல்லா டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. சவுதிக்கு வரணுமா, உடனே வந்து ஆஃபீஸ் எங்கே இருக்குது, துபாயில். அப்போ சமீபத்தில் அங்கே வந்து எம்பிஎஸ் இருக்காப்பு இல்லையா, முகமது பின் சல்மான். ஆமாம், அது டிஃபேக்டோ ரூலர். அவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் வேறு எங்கே ஆஃபீஸ் வச்சாலும் உங்களுக்கு யூ ஆர் நாட் அலோடு. எப்படின்னா அங்கே வந்து பார்த்தா மில்லியன் அண்ட் பில்லியனில் வந்து கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அவன் தி லைன் அப்படின்னு சொல்லி இந்த 2030 இது இருக்குல்ல, அவனுடைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, அது வேணும்னா நீ சவுதியில் வந்து ஆஃபீஸ் போடு, வேற எங்கேயும் ஆஃபீஸ் போடக்கூடாது. ரொம்ப முக்கியமாக துபாயில் போடக்கூடாது. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பெரிய ரிஃபைனரிஸ் அது எல்லாமே வந்து அபுதாபி, ஆஃபீஸு டெவலப்மெண்ட் எல்லாம் வந்து துபாய். அப்போ யுஏ வந்து பெருசாகிக்கிட்டு இருக்குது.
சவுதியில் வந்து பண்ணணும் அப்போ நான் என்ன இழிச்ச வேணாம், நீ வந்து துபாயில் இருக்கக்கூடாது, அபுதாபியில் எங்கேயும் இருக்கக்கூடாது, நேரம் என்ன இடத்துக்கு வா. இது யாரை கூப்பிட்றாங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரிஸ் அண்ட் அமெரிக்கா, அப்புறம் ஆஸ்திரேலியா, இந்த கண்ட்ரிஸ்லாம் வந்து ஆர்கிடெக்சர் இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆட்கள். நான் நிறைய பேர் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன் நான், ஏன்னா அங்கே ப்ராஜெக்ட் பண்ணும்போது. அப்போ என்னென்னா சவுதி வந்து தனித்தன்மையாக இருக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான். அந்த உரசல் வந்துருச்சு, இப்போ சிக்கல் வந்துச்சு. இப்போ அருமையான பாயிண்ட். யுஏஇக்கும் சவுதிக்குள்ள மோதல் யாருக்கு பெரிய செட்பேக்? யுஏஇ எடுத்தாச்சுன்னா யுஏஇயில் இருக்கிற துபாய், சவுதிங்கிறது மொத்தமே ஒரே ஒரு மன்னராட்சி. துபாய், ரசல் கைமா, அபுதாபி எல்லாம் சேர்த்து. பட் ராசல் கைமா பெருசாக ஒன்றும் இல்லை இது வரைக்கும். மொத்தம் 7 நாடு, 7 எமிரேட்ஸ். 7 எமிரேட்ஸில் ஷார்ஜா ரொம்ப பெருசாக இல்லை, பில்டிங்ஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப பெருசாக இல்லை. அஜ்மான் ஒன்றும் இல்லை, ஃபுஜேரா ஒன்றும் இல்லை, உம்மல்குன்னு ரொம்ப மோசம். ராசல் கைமா வந்து ஒன்றும் இல்லாமல் இப்போ தான் வந்து கேஷனோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வளமான நாடு எடுத்தாச்சுன்னா துபாயும் அபுதாபி வந்து நேச்சுரல் இது இருக்கு இல்லையா, குரூட் ஆயில் இருக்கு, கேஸ் இல்லை, குரூட் ஆயில் வந்து அபுதாபி ரொம்ப பெருசு. அப்புறம் டூரிசம் அண்ட் சர்வீஸ் இதில் வந்து ட்ரேடிங்கில் வந்து துபாய் ரொம்ப பெருசு. இப்போது யுஏஇக்கும் சவுதிக்கும் பிரச்சனைன்னு வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிபட போகிறது துபாய். பிரச்சனை தான் வந்துட்டேன் இப்போ இல்லை, இந்த பிரச்சனை வந்து இப்போ நிறுத்திருக்காங்க. என்ன தெரியுமா, இப்போ எஸ்டிசியோட டீம் மொத்தத்துக்கு முக்காலாக அந்த ஹதரமௌத்துலேருந்து எல்லாமே வெளியேறணும்னு சொன்னாங்க. வெளியேறிட்டாங்க. ஏன்னா இது வெளியேறிட்டான செய்தி. அது ஏன் வெளியேறினான்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அழுத்தம் என்னென்னா அங்கே யுஏஇயில் இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் கம் பிரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னா ஷேக் முகமது பின் ராஷித், இவர் துபாயோட ரூலர். அவருக்கு பயம் ஏன்னா நான் வந்து சீட்டுக்கட்டு கோபுரம் மாதிரி வந்து கட்டி வச்சிருக்கேன், ஒன்று போட்டால் முடியுது. ஏன்னா யாருமே வரமாட்டாங்க. மொத்தத்துக்கு ஒரு இடம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா மொத்தம் அப்படியே வந்து சுடுகாடம் மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சின்ன கேள்வி. ஓகே, இப்போ எஸ்டிசி ஒரு பயங்கரவாத இயக்கம் அப்படி தானே? செப்பரேட்டிஸ்ட், பிரிவினைவாத இயக்கம். ரைட், அதான் செப்பரேட்டிஸ்ட், சாரி. இப்போ அதே மாதிரி சோமாலியா லேண்ட்லையும் போய் இவங்க கையை வைக்கிறான், யுனைடெட் அரபு எமிரேட்டு கையை வைக்கிறான் சோமாலியாவில். ஆனால் சோமாலியா லேண்டில் வந்து இஸ்ரேலும் இவங்களும் ஒன்று தானே? கிட்டத்தட்ட ஒன்று தான். இஸ்ரேலும் யுஏயும் ஒன்று. ஆமாம். சூடான்ல போய் ரேபிட் குரூப், ஆர்டிசி அது ஒரு குரூப், அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக அங்கேயும் போய் கொடுக்குறான். அப்ப யுஏஇ ஹவுதிக்கு, அதாவது ஏமன்லையும் போய் பயங்கர எஸ்டிசியோட இருக்கான், சூடான்லயும் போய் ஒரு ரேபிட் குரூப்போட இணைஞ்சிருக்கான், சோமாலி லேண்ட்லயும் போய் இவனோட பங்குதாரரா ரகசியமா இருக்கான். இப்போ ஹவுதிகளுக்கு எதிராக ஏமன்ல ஒரு தளத்தை அமைக்க போறாங்க, செங்கடல் பிராந்தியத்துல. அது யுஏஇ அமைக்க போறாங்க, சென்காம்னு சொல்லக்கூடிய மத்திய தரைவழி கண்ட்ரோலை கொண்டு வந்து இஸ்ரேல் அமைக்க போறாங்க, அமெரிக்காவும் அமைக்க போறாங்க. அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து யுஏஇ தான் எல்லாமே. அப்ப யுஏஇடைய நோக்கம் என்ன? இவ்வளவு மோசமான வேலைகளை செய்யறாங்களே. அதை விட ஒரு முக்கியமான செய்தி, ஹமாஸை தொலைச்சி கட்டுறதுல யுஏஇக்கு பெரும்பங்கு இருக்கு. பெரும்பங்கு என்ன? நான் சொன்ன செய்தி சரிதானா? கரெக்டான செய்தி. என்னன்னா இடையில இது வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, இந்த செங்கடல் வழி எந்த இதுவும் சரக்கு போக முடியாது வந்த உடனே என்ன பண்ணாங்க, துபாயில் இருக்கிற அங்கே போர்ட் இருக்குல்ல, ஜபலலி போர்ட்டு, அங்கே வந்து எல்லா மெட்டீரியலும் இறங்கி சவுதி இந்த ரோடு வழியே போய் சவுதி வழியே போய் இங்கே போச்சு, இஸ்ரேலுக்கு போச்சு. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் வந்து ஒரு பக்கம் வந்து துருக்கி, இன்னொரு பக்கம் வந்து யுஏஇ. அதுக்கு வந்து தலையாட்டினது வந்து சவுதி அரேபியா, தரைமார்க்கமா. அப்போது இங்கே வந்து ஹவுதிஸ் வந்து கஷ்டப்பட்டு அடித்து எல்லாத்தையும் விரட்டிட்டு இருக்கான். தரைமார்க்கமாக கொடுத்துட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? இதில் வந்து எப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னால் நம்ம மக்கள் வந்து நம்மளை திட்டுவாங்க, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். சொல்லுங்க. அது என்னன்னா, யுஏஇயில் இருக்கிற ஆட்சியாளர்கிட்ட அங்கே இருக்கட்டும், இஸ்லாம் பெயர் தாங்கிய யூதர்கள் அவங்க. இஸ்லாம் பெயர் தாங்கிய யூதர்கள். ஆமாம். அவர்களுக்கு இஸ்லாம் மதத்தின் மீதுலாம் பெரிய நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைங்கிறது பெர்சனல், அது ஒரு பக்கம். ஆனால் அவங்க நடவடிக்கைகள் இஸ்லாம் மதம் பெயர் தாங்கிய யூத சமூகம். அதுதான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இல்லை, இப்போ 2 லட்சம் பேரை காலி பண்ணிட்டாங்க, 1 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க, உலகமே கண்ணீர் வடிக்குது. அதுக்கு காரணம் வந்து இவங்க. இப்போ இது அப்போ அவங்களுக்கு காரணமானவங்களுக்கு இவங்க ஆதரவுன்னா இவங்க யாரு? நீங்க சொன்னதான் கரெக்ட். இன்னொன்று என்னன்னா, அந்த ஆப்ரஹாம் அக்கார்டு வந்து ஆரம்பிச்சாங்க இல்லையா, அதுல வந்து இப்போ வரைக்கும் சவுதி கையெழுத்து போடலை. சவுதி போடுறதுக்கு தான் ப்ரெஷர் நடக்குது. ஆனா யுஏஇ ஆல்ரெடி கையெழுத்து போட்டாங்க. யுஏஇ போட்டாச்சு, மொராக்கோ போட்டாங்க, அதெல்லாம் அவங்கெல்லாம் போட்டி. ஏன்னா மெயினாக சவுதி போட்டால் தான் அடுத்த கட்டம் இறங்கும். பஹ்ரைனும் போட்டாச்சு, எல்லாம் போட்டாச்சு. ஆமாம். ஆனால் சவுதி போட போகிறது இல்லை. அது சவுதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போட தயார், பாலஸ்தீன் வந்து தனி நாடு அனௌன்ஸ் பண்ணுங்க. அதுதான் அவங்க டிபார்ட். அது வந்து பண்ண முடியாது. தனி நாடு அனௌன்ஸ் பண்ணியாச்சுன்னா உடனே சைனா வந்து அங்கே போய் உட்காந்துரும், ரஷ்யா போய் உட்காந்துரும்.
அப்போ வந்து இஸ்ரேல் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு பிரச்சனை. ஆனா ஒரு சின்ன கேள்வி, எவ்வளவு நாள் போராட்டாலும் ஒரு குறிப்பிட்ட நாள்ல பாலஸ்தீன அங்கீகாரம் ஆயிருந்தானே, வாய்ப்பு உண்டா? இன்னைக்கு இல்லாட்டம் இவங்க வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும், அதாவது சவுதி, யுஏஇ இந்த மாதிரி இவங்க வந்து இவங்களோட செல்ல அடிமைகளை ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் பாலஸ்தீன் வந்து அவளுக்கு ஈஸியாக வந்து லிபரலைஸ் ஆகாது. ஆகாது. ஆனால் எதிர்பார்க்காத உலக அளவுல பெரும் மாற்றம் வந்தால் மட்டும் வரும். என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இன்னொரு 2 வருஷத்துக்குள்ள ஈரான் வந்து அணு ஆயுத சோதனை நடத்திடுவாங்க, அடிச்சிருவாங்க. இப்போவே வந்து நாம் கேள்விப்படுற வரைக்கும் 65% என்ரிச்மெண்ட் இருந்தது, இப்போ 90% என்ரிச்மெண்ட் வந்துருச்சு. ஏன்னா அவங்களுக்கு 425 கிலோ கையில் இருக்கு. என்ரிச்மெண்ட் இந்த 425 கிலோ 60% பண்ணிட்டாங்க. இனி அடுத்தாக்களை பண்றது அணு விஞ்ஞானிகள் தேவையில்லையா, பொறியாளர்களே பண்ணிடுவாங்க. இல்ல அது என்ன, எல்லாமே ட்ரெயின்டு. ஆமா. இப்போ என்னாச்சுன்னா 20 குண்டு தயார் நிலைமைக்கு எனி டைம் தயார் பண்ணலாம் அப்படி எடுத்து வந்துட்டாங்க. 20 குண்டுனா போதுமே. 20 குண்டு. அதில் இஸ்ரேல் அந்த மொத்த ஏரியா அழிக்கிறதுக்கு 5 குண்டு போதும். இப்போ 90 குண்டை ஏற்கனவே வச்சிருக்கிறானே இஸ்ரேல். அதை பத்தி உலக நாடு ஏன் பேச மாட்டாங்க? எப்பவுமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எப்படின்னா, நான் வந்து அடிப்பேன், நீ திருப்பி லேசாக அடித்தா கூட லபலப்னு கத்துவேன். அதான். ஆமாம். இப்போ என்னச்சுன்னா, இப்போ என்னைக்கு வந்து இவங்க இந்த மாதிரி வந்து அஃபீஷியலாக ஏற்கனவே 2-3 வாட்டி வந்து அன்அஃபீஷியலாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த இது நில அதிர்ச்சியெல்லாம் வந்துச்சு, பூமி அதிர்ச்சியெல்லாம் இடையில என்னென்னா, அதுக்கு வந்து ரிக்டர் ஸ்கேலில் வந்து கிட்டத்தட்ட 6, 5.5, 6.5 அதெல்லாம் வந்துச்சு, பெரிய அளவாயிரும். ஆனால் அதுக்கு காரணம் என்னென்னா, வெறும் நில அதிர்ச்சி இல்லை, இவங்க வந்து இப்போ குண்டு சோதனை பண்ணாங்கன்னு சொல்லி. ஆமாம். என்னைக்கு வந்து அஃபீஷியலாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பண்ணிட்டாங்களோ அன்னைக்கு வந்து இந்த மொத்த சீனமே மாறிடும். இப்போ இன்றைக்கி நம்ம பேசுனது யுஏஇ சவுதி அரேபியாவுடைய மோதல். இது எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த போகுது? பலஸ்தீன விவகாரத்தையும் அமெரிக்காவுடைய இஸ்ரேலுடைய விஷயத்தையும் சொல்லியிருக்கீங்க. யுனைடெட் அரபு எமிரேட்ஸை பற்றி சொல்லுகிற போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க, முஸ்லீம் பேரளவில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்ன ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்க. இது உலக தமிழர்களுக்கு கொண்டு சேர்த்துட்டோம். இனி அது தவறாக கரெக்டாக தெரியாது அந்த மென்டாலிட்டியில். ஏன்னா வெளியில் வந்து பேசும்போது ஒருத்தர் வந்து ஆதங்கத்தில் சொன்னார், அவங்க கிடக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னார். இதை என்கிட்ட பேசும்போதே திரு கண்ணன் கிருஷ்ணமூர்த்தின்னு ராஜரத்னம், ஆமாம், அவர் ரொம்ப அழகாக சொல்லியிருந்தார். யூதர்கள் பலஸ்தீனர்களுக்கு கொடுத்த தொந்தரவை விட அரபுகள் கொடுத்த தொந்தரவு தான் அதிகம் என்று அவரோடு ஐநாவில் பணியாற்றிய சமகால ஊழியர் சொன்னதை சொன்னார். நீங்க சொன்னது ஒன்றும் பெருசா இல்லை. ஏன்னா அவர் சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. நான் வந்து எப்படின்னா, ஒரு இஸ்லாமியனா இருந்துட்டு இன்னொருத்தரை பத்தி இப்படி சொல்றேனே அப்படின்ற அந்த ஒரு விமர்சனம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்க இஸ்லாமியர்னு நான் பார்க்கல, அதான் நம்ம அப்படி ஒரு செய்தியாளனை தான் பார்க்குறேன். கரெக்ட். ஒரு செய்தியாளனுக்கு மதம் பெருசு இருக்கக்கூடாது, ஒரு செய்தியாளனுக்கு டிஸ்பேரிட்டி இருக்கக்கூடாது. அந்த அடிப்படையில் தான் நம்ம ஜெம் தொலைக்காட்சியில் விவாதிக்கிறோம். மீண்டும் அடுத்த அமர்வில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.